வணக்கம். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக புணர்ச்சி விதிகள் தமிழ் இலக்கணத்துல மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இன்னைக்கு நாம இந்த தலைப்புல ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட், அந்த ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டா பூப்பெயர் புணர்ச்சி. அது என்ன பூப்பெயர் புணர்ச்சி? பூப்பெயர் புணர்ச்சி இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இப்ப பூ அப்படிங்கிற இந்த பூ மலர் இருக்குல்ல, இந்த பூவை தொடர்ந்து ஏதேனும் வல்லின எழுத்துக்கள், இது நிலைமொழி. வருமொழியா இந்த பூவை தொடர்ந்து வல்லின எழுத்துக்கள். இப்ப பூக்கொடி, சோ பூக்கொடி நிலைமொழி வருமொழி. இந்த எழுத்துக்களை சேர்த்து எழுதும் போது எப்படி புணரும் அப்படிங்கிறதா இந்த பூப்பெயர் புணர்ச்சி. சோ இதுல என்ன விதிகள் பயன்படுத்தப்படுகிறது? பூ கூட்டல் கொடிய சேர்த்து எழுதலாம். எப்படி எழுதலாம்? பூக்கொடின்னு எழுதலாம். வேற எப்படி எழுதலாம்? பூங்கொடின்னு எழுதலாம். சோ இரண்டு வகையில இதை நம்ம எழுதலாம். பூ கூட்டல் கொடிய சேர்த்து எழுதுனா பூக்கொடி, பூங்கொடி. பூங்கொடியை பிரித்து எழுதுனா பூ கூட்டல் கொடி, பூக்கொடியை பிரித்து எழுதுனா பூ கூட்டல் கொடி. எப்படி? இதுல என்ன விதி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டா, இது நிலைமொழி வருமொழி. பூ என்னும் எழுத்தை தொடர்ந்து வருமொழியில வல்லின எழுத்துக்கள், வல்லினம் உயிர்மெய் எழுத்துக்கள் வந்தா, வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள்னா என்ன? வல்லின எழுத்துக்கள்னா என்ன? கசட தபர. இதுதான் வல்லின மெய் எழுத்துக்கள். வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள்னா கா, கு, கி, சா, சி, சு, டா, டி, டு அந்த மாதிரி வர எழுத்துக்கள்லாம் வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள். சோ பூங்கிற எழுத்தை தொடர்ந்து வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் வந்தால் அந்த எழுத்துக்களோட இணை எழுத்துக்கள் மிகும். இங்க பாருங்க, பூவை தொடர்ந்து கொடி வந்துள்ளது. அப்ப இந்த கோ, காக்கு இணை எழுத்து எது? காவோட அதோட மெய் எழுத்து இக்கு, மிகும். அது விதி. இங்க கூடுதலா இன்னொரு விதி என்னன்னு கேட்டா, அதோட மெய்யெழுத்து மட்டும் இல்லாமல் கோவோட மெய்யெழுத்து இதுல இது எப்படி பிரியும்? இக்கு பிளஸ் ஓ. சோ அப்ப இந்த இக்கு மிகும். அது மட்டும் இல்லாமல் இந்த காவோட இணை எழுத்து மிகும். காவோட இணை எழுத்து எது? இந்த வல்லின எழுத்துக்களோட இணை எழுத்து மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் என்ன? ஞனன, நமன. சோ இந்த வல்லின மெய்யெழுத்துக்களுக்கு இனமாக மெல்லின மெய்யெழுத்துக்கள் சில நேரங்களில் தோன்றும். அதுதான் இந்த புணர்ச்சியில பயன்படுத்தப்படுகிறது. அதனாலதான் இந்த காவோட மெய்யெழுத்தான இக்குக்கு பதிலா இந்த காவோட இணை எழுத்தான இங்கும் சில இடங்களில் தோன்றும். அதுவும் சரிதான். அதுதான் இங்க பயன்படுத்தப்பட்டுள்ள புணர்ச்சி. அதாவது என்னன்னா, பூப்பெயர் முன் பூப்பெயர் முன் இனமின்மையும் தோன்றும். இதுதான் இங்க பயன்படுத்தப்படும் விதி. நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். சோ என்னன்னா, பூ கூட்டல் கொடி, அப்ப காவுக்கு இக்கு வரணும். இங்கும் வரலாம். என்ன காரணம்னா காவோட இணை எழுத்து ஞா. அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பூ கூட்டல் செடி, இதை சேர்த்து எழுதுக. இதை எப்படி சேர்த்து எழுதலாம்? அப்ப சேவோட மெய் எழுத்து என்ன? இச்சு வருமா? அப்ப பூச்செடி அப்படி எழுதலாமா? மெய் மிகும், மெய் மிகுதல் வல்லினம் மிகும் இடங்கள்னு சொல்றாங்க இல்லைங்களா? பூக்கு அப்புறம் அதோட வல்லினம், அதோட வல்லின மெய் எழுத்து மிகும். சேவோட மெய் எழுத்து இச்சு, சோ அது மிகும், பூச்செடி. அதை வேற எப்படி எழுதலாம்? பூஞ்செடி. பூஞ்செடின்னு கூட எழுதலாம். ஏன் பூஞ்செடின்னு எழுதலாம்? ஏன்னா சாக்கு இணை எழுத்து ஞா, வல்லின எழுத்துக்கு இணை எழுத்து மெல்லின எழுத்து. சோ பூச்செடின்னு வரலாம், பூஞ்செடின்னு வரலாம். பூச்செடியை பிரிச்சு எழுதுனா பூக்கூட்டல் செடி தான், பூஞ்செடியை பிரிச்சு எழுதுனா பூக்கூட்டல் செடி தான் அப்படின்னு எழுதிக்கலாம். வேற என்ன சொல்லலாம்? பூ தோட்டம். இதை எப்படி நம்ம எழுதலாம்? பூத்தோட்டம் மற்றும் பூந்தோட்டம். சோ தாவோட இணை எழுத்து ஞா. பூ கூட்டல் தோட்டத்தை பூத்தோட்டம்னு எழுதலாம், அல்லது அந்த தாவோட இணை எழுத்தான
இன்னையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வல்லினத்துக்கு இன எழுத்து மெல்லின எழுத்து. சோ இதுல என்னன்னா இது என்ன புணர்ச்சினா பூப்பெயர் புணர்ச்சி. பூப்பெயர் புணர்ச்சியில பூங்கிற எழுத்தை தொடர்ந்து வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் வந்தால் அதனுடைய வல்லின மெய் மிகும் அல்லது அதற்கு இனமான மெல்லின மெய்யும் மிகும். அதனாலதான் பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். இன மென்மையும் தோன்றும்னா மெல்லின எழுத்துக்களும், பூப்பெயர் முன் இன மென்மையும் அந்த எழுத்துக்கு இனமான இந்த மெய் எழுத்துக்களும் தோன்றும். அப்படிதான் இந்த பூப்பெயர் புணர்ச்சியில சொல்லியிருக்காங்க. நன்றி.